என்னது சாஸ்கே பண்ணல ஃப்ரீ ஸ்பின் வந்திருக்கு. அதான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் ஃப்ரீ ஸ்பின் பண்ண போகிறது இல்லை. நான் ஃப்ரீ ஸ்பின் ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காரணத்தை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு சாஸ்கே பண்ண நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. நல்லா பாருங்கள், ஏதோ ஷேரிங் எல்லாம் வந்து போகுது, நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஏன்டா நீ ஃப்ரீ ஸ்பின் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு காரணத்தை. ஃப்ரீ ஸ்பின் பண்ணாமல் என்கிட்ட ஒரு 300 டைமண்ட் இருக்குது. ஏற்கனவே சிடோரி ஃபிஸ்ட்டுக்கு சுற்றி மீதி டைமண்ட் இருக்குது. சிடோரி ஃபிஸ்ட் எடுத்துகிட்டு மீதி டைமண்ட் எவ்வளோ இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சிடோரி ஃபிஸ்ட்டு எடுத்துட்டேன். மீதி டைமண்ட் எவ்வளோ இருக்குன்னு அப்புறமேட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. அப்புறம் இல்லாமல் இந்த இடத்துல வேறு 2 டோக்கன் ஃப்ரீயாகவே தராங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு காமிக்கிறேன்னு சொன்னால அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட ஒரு 338 டைமண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 வவுச்சர் ஃப்ரீயாக தரதும் இல்லாமல் ஈவெண்ட்டுக்குள்ளே வேறு மிஷின் முடிச்சா வேறு 3 வவுச்சர் ஃப்ரீயாக வேறு தராங்க. இது மொத்தமாக ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட ஐடியா. எப்படி இருந்தாலும் 10 ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட கணக்கு. 10 ஸ்பின் பண்ண முடியுமா தெரியல. பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க. நான் ஸ்பின் பண்ணி என்ன விழுதுன்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு எதுவும் விழாது. சரி, ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ படிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சரி, ஓகே கேஸ், இதோட பண்ணி